ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சன் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க, உங்கள் கேரக்டர் வைஸ் வந்து உங்கள் பர்சன் உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம். நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒன் சைட் லவ், ஸோ யார் வேணாலும் வந்து இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் பர்சன் வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, கேரக்டர் வைஸ். ஸோ 2 பைல் வைக்கிறேன். ஓகேவா? பைல் 1 வந்து பிங்க் கலர் பென், பைல் 2 வந்து ப்ளூ கலர் பென். ஸோ கண்ணை மூடி உங்கள் இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பைல் 1 பிங்க் கலர் பென்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஓகே, உங்கள் பர்சன் உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, வருதான்னு பார்க்கலாம். ஓகே, உங்கள் பர்சன் எப்படி பார்க்குறாங்கன்னா, உங்களை நீங்கள் ரொம்ப ஒரு லவ்வபிளான ஒரு கேரக்டர். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே அதுதான் வருது. நீங்கள் ரொம்ப வந்து ஒரு லவ்வபிள் பர்சன். உங்கள் கூட பழகிறவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து நீங்கள் ரொம்ப அன்பாக பழகிற ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் ரொம்ப ஹீலிங் பர்சன். உங்ககிட்ட யாராச்சும் வந்து பேசுனாங்கன்னா நீங்கள் ஈஸியாக அவங்கள ஹீல் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்கள ஈஸியாகவே நீங்கள் ஹீல் பண்ணிடுவீங்க. ரொம்பவே ஒரு அன்கண்டிஷ்னல் லவ், அந்த மாதிரியான ஒரு பர்சன், அந்த அன்கண்டிஷ்னல் லவ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். உங்கள் பர்சன் அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க. அண்ட் வந்து உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து என்ன மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். இப்போது நீங்கள் ஒரு பர்சனை நீங்கள் லவ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பர்சன்கிட்ட என்ன தான் ஒரு கெட்ட குணம் இருந்தாலும் ஓகே, நல்ல குணம் இருந்தாலும் ஓகே, அவங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ உங்கள் பர்சன் அப்படி தான் பார்க்குறாங்க. அவுட்சைடர். ஸோ அப்பப்போ எப்படின்னா நீங்கள் டிஸப்பியர் ஆயிடுவீங்க. ஓகே, எவ்வளோ தான் அந்த அன்பு கொடுத்தாலும் வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்காக நீங்கள் அவ்வளோ அன்பு கொடுத்துருக்கீங்க. பட் அப்பப்போ வந்து நீங்கள் தனிமையில் போயிடுவீங்க. ஓகே, கதவெல்லாம் சாத்திக்கிட்டு யார்ட்டையும் பேசாமல் ரொம்ப லோன்லியாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவீங்க. பிளாக் பண்ணுறது கூட நீங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன தான் அந்த பர்சனை பிடிச்சிருந்தாலும் கூட சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்து நீங்கள் அவங்கள பிளாக் பண்ணிக்கிட்டு ரொம்ப தனிமையில் இருப்பீங்க. நீங்களே வந்து அந்த லாக் போட்டுட்டு உங்ககிட்ட அந்த சாவி இருக்கும், திறக்கிறதுக்கான சாவி. ஆனாலுமே வந்து நீங்கள் அந்த லாக் பண்ணிக்கிட்டு அப்படியே அமைதியாக இருப்பீங்க. அது உங்களை சஃபர் ஆக்கும். அவங்ககிட்ட பேசாதது வந்து உங்களை சஃபர் பண்ணும். நீங்கள் உங்களை ரொம்பவே காயமடைவீங்க. ஆனாலுமே வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் லோன்லியாகவே போயிடுவீங்க. ஓகே, ஸோ ரொம்ப தீவிரமான ஒரு பர்சன் நீங்கள். அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த செய்கிறதா இருந்தாலும் அதை ரொம்ப தீவிரமாக செய்வீங்க. அதில் வந்து ஃபுல் ஃபோக்கஸையும் போடக்கூடிய ஒரு ஆள் நீங்கள். அது லவ்வாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே வந்து முழு ஈடுபாடையும் காணிப்பீங்க. ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க அந்த விஷயத்தில். ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க அந்த விஷயத்தில். அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கும் அந்த விஷயத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் வந்து நீங்கள் ரொம்பவே வந்து தீவிரமாக என்ன பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுவீங்க. அதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அண்ட் எப்பவுமே வந்து பாசிபிலிட்டிஸ், ஒரு விஷயம் உங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருந்தாலும் அதை எப்படியாச்சும் பண்ணிடலாமா, அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா, பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் யோசிப்பீங்க. இதை எப்படியாச்சும் செஞ்சு முடிக்கணும், அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் யோசிப்பீங்க. ஓகேவா? ரொம்ப மெச்சூரிட்டி. உங்கள் பர்சன் உங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. ஒன்று நீங்கள் அவங்கள விட ஒரு வயசில் மூத்தவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் ரொம்ப ஒரு மெச்சூர்டான பர்சன். அவங்களே வந்து உங்களை விட
வயசில் மூத்த பர்சனாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் தான் ரொம்ப மெச்சூர்டாக தெரிவிங்க, ரொம்ப மெச்சூர்டாக யோசிப்பீங்க, ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுவீங்க. எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணுவீங்க. அதை ரொம்ப வந்து மைண்ட் அவுட்டாக பண்ணுறது, ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து நிறைய எஃபெக்ட் போடுறது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் கிவ் அப் பண்ண மாட்டீங்க. ஒரு சமயத்தில் அந்த விஷயத்த பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் இருந்தாலும், செகண்ட் டைம் வந்து இன்னொரு பாசிபிலிட்டி வராதா, இந்த விஷயத்த வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி வராதா அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிப்பீங்க. ஓகேவா? பாஸ்ட் லைஃப்ஸ் அப்பப்போ ரொம்ப லேசி ஆயிடுவீங்க. ஓகேவா? எவ்வளோத்துக்கு தீவிரமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமே லேசி ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஈடுபாடோடு இருப்பீங்க, ரொம்ப தீவிரம் காட்டுவீங்க. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப டயர்டாகி அப்படியே வந்து ரொம்ப லேசி ஆயிடுவீங்க. ஓகேவா? மேபி நீங்கள் ரொம்ப லேசி பர்சனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தீவிரம் காட்டுவீங்க, மற்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப லேசி பர்சன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் பார்க்குறாங்க. மேபி நீங்கள் கொஞ்சம் லேசியாக இருப்பீங்க போல், உங்கள் பர்சன் அப்படி பார்க்குறாங்க. அண்ட் பாஸ்ட் லைஃப்ஸ் வந்திருக்கு. பாஸ்ட் லைஃப்ஸ் எப்படின்னா, நீங்கள் பாஸ்டில் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து மறக்கக்கூடிய பர்சன் கிடையாது. பாஸ்டில் நடந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கட்டும், அதை எப்போவுமே நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறக்கூடிய ஒரு பர்சன் நினைக்கிறேன். பாஸ்டில் என்ன நடந்துச்சு, அந்த நல்ல ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டையும் வந்து நீங்கள் அப்பப்போ வந்து ரிமெம்பர் பண்ணி பார்த்து யோசித்து ஹாப்பியாக இருப்பீங்க. இதே வந்து பாஸ்டில் வந்து உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடந்திருந்தால் அதையும் திங்க் பண்ணி வந்து நீங்கள் அப்பப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுப்பீங்க. அன்றைக்கி ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் நம்ம பாஸ்ட் லைஃப்பில் இப்படிலாம் நடந்துச்சு, அவங்க ஏன் நம்மளை இப்படி ஹர்ட் பண்ணாங்க, அவங்க இப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். அதையே நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே வந்து சஃபர் ஆவீங்க. ஸோ பாஸ்ட் லைஃப்பில் வந்து பாஸ்ட் லைஃப்பை விட்டு நீங்கள் வெளியே வர மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய பர்சன் இருக்காங்கல்ல, அதாவது நீங்கள் இல்லை, உங்கள் பர்சன் இருக்காங்களா, உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் மாதிரி பார்க்குறாங்க. ஓகே, ஏதோ வந்து இந்த பாண்டிங் வந்து ஏதோ முன்ஜென்ம தொடர்பு அந்த மாதிரி சொல்லுவாங்களா. இப்போ வந்து என்ன பாண்டிங்காகவும் இருக்கட்டும், ஒரு லவ்வர்ஸாக கூட இருக்கட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கட்டும், இது வந்து ஒரு முன்ஜென்ம பந்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்கள் பர்சனுக்கு தெரியுது. ஓகேவா? என்ன தான் நீங்கள் வந்து பேசாமல் இருந்தாலும், ஏதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சம்டைம்ஸ் அந்த மாதிரி அவங்க பர்சனுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது எங்கேயோ நம்ம கனெக்ஷன் வந்து முன் ஜென்மத்தில் ரொம்ப கனெக்டான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்கும். ஏதோ நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஓகேவா? முன் ஜென்ம பந்தம் மாதிரி சம்திங் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பர்சன் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒரே ஒரு கார்டு. ஓகே, கான்ஷியஸ், எப்போவுமே ரொம்ப கான்ஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். எப்போவுமே வந்து ரொம்ப அலர்ட்டாக இருப்பீங்க. என்ன விஷயம் நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து ரொம்பவே கான்ஷியஸாக இருப்பீங்க. அண்ட் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன். இது வந்து பார்க்கும்போது எனக்கு கான்ஷியஸ் மட்டும் தெரியல, ஏதோ ஒரு மெடிடேட் பண்ணுற மாதிரி, ரொம்ப யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் எனக்கு தெரியுது. ரொம்ப யோசிப்பீங்க அண்ட் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் நீங்கள். அப்பப்போ அமைதியாகி வந்து மெடிடேட் பண்ணுறது, இல்லை வந்து அப்படியே தனிமையாகவே உட்கார்றது, தனிமையில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது. ஸோ சம்திங் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் அதுலேயே நீங்கள் போகிறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறது. ஓகேவா? ரொம்ப அலர்ட்டாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் வந்து உங்களை திங்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நல்ல எனர்ஜி தான். ஒன் மோர் கார்டு எடுக்கட்டுமா? பார்ப்போம். அதுவே வருது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க. அது வந்து நல்ல விஷயமாகவும் இருக்கலாம், தேவையில்லாத விஷயமாகவும் இருக்கலாம். அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் ரொம்பவே மெச்சூரிட்டியாக ஆயிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. உங்கள் லைஃப்பில் சில காயங்கள் நடந்திருக்கும்ல, நல்ல விஷயம் நடந்திருக்கும், ஹாப்பியான மூமெண்ட் நடந்திருக்கும், நிறைய பர்சனை வந்து நீங்கள் தாண்டி தான் வந்திருப்பீங்க, நிறைய பேரை ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. அதுலேருந்து உங்கள் லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருந்துருக்கும். ஸோ ஒரு மெச்சோர்டான ஒரு பர்சனாக தான் உங்கள் பர்சன் உங்களை பார்க்குறாங்க. ஓகேவா? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பர்சன். அது லைஃப்லேயும் சரி, ஒரு கரியர்லேயும் சரி, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன். லைஃப்னால் எப்படி இருக்கணும், நம்மளை சுற்றி எப்படி இருப்பாங்க, ஸோ அதுக்கு தக்கன நம்ம எப்படி கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் உள்ள நீங்கள் ரொம்ப மெச்சோர்டான பர்சன், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக தான் வந்து உங்கள் பர்சன் பார்க்குறாங்க. ஓகேவா?
ஸோ ஒரு நல்ல எனர்ஜி தான். இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்ல எனர்ஜியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ பைல் 1 உங்கள் பர்சன் உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்படி தான் உங்களை பார்க்குறாங்க, எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் உள்ள பர்சன் அப்படின்ட்டு. ஸோ நல்ல எனர்ஜி தான். எதுவுமே வந்து அவ்வளோ மோசமாக எதுவுமே இருந்த மாதிரி இல்லை, எல்லாமே குட் எனர்ஜி தான். பட் இந்த பாஸ்ட் லைஃப் அந்த மாதிரியான சில விஷயங்கள் மட்டும் மறந்துடுங்க. பாஸ்ட்டில் நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப நினச்சி பார்க்கும்போது அது நம்மளுக்கு தான் வந்து தேவையில்லாமல் ஒரு சஃபர் ஆகும், மனக்காயங்கள் நடக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு குவாலிட்டியை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. அண்ட் லேசினஸ், அப்பப்போ லேசியாக இருக்கலாம், தப்பு கிடையாது. பட்டு அப்படியே இருக்கக்கூடாது. ஓகேவா? சம்டைம்ஸ் வந்து ஆக்டிவாக இருங்க. ஓகேவா? மற்றபடி நான் இங்கே எதுவும் அவ்வளோ தப்பான ஒரு விஷயம் பார்க்கல, ஒரு பேட் குவாலிட்டிஸ், ஒரு பேட் கேரக்டர் எதுவுமே நான் பார்க்கல. ஓகே, ஸோ பைல் 1 இதான் உங்களுக்கான ரீடிங். உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ பைல் 2க்கு நீ போயிடலாம். பைல் 2 ப்ளூ கலர் பென் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங். ஓகே, வெயிட். அச்சோ, ஓகே. ஒன்று 2 மெசேஜ் வரல, நிறைய மெசேஜ் வருது. உங்கள் பர்சனுக்கு உங்கள்கிட்ட நிறைய சொல்லணும், உங்ககிட்ட நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது போல், நிறைய மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம். மாரலிட்டி, ரொம்ப மாரலான ஒரு பர்சன் நினைக்கிறாங்க. உங்களுக்கு தப்பு பண்ணால் பிடிக்காது, நீங்களும் நேர்மையாக தான் இருப்பீங்க. யாராவது உங்ககிட்ட வந்து நேர்மை இல்லாமல் நடந்துக்கிட்டோன்னா அது உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப மாராலிட்டியாக இருப்பீங்க. இதுதான் கரெக்டு, அதாவது மனசுக்கு எது சரிப்படுதோ அதை செய்கிறது, தப்பு பண்ணாமல் இருக்கிறது, மனசுக்கு என்னது சரிதுன்னு படுதோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுறது, ரொம்ப மாராலிட்டியாக இருக்கிறது. அடுத்தவங்க வந்து அந்த ஒரு உங்களை பழகும் போதே தெரியும்ல நம்மக்கிட்ட எப்படி பழகுறாங்க அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் வந்து அது ஸ்லிப் ஆனாலுமே அது உங்களுக்கு பிடிக்காது. ஒரு கண்டிஷனோட தான் நீங்கள் பழகுவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. நீங்களும் ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஓகேவா? இது அப்போவே வந்து ஐசோலேஷன், நீங்கள் ரொம்பவே வந்து அப்பப்போ ஐசோலேஷன் ஆயிடுவீங்க. அதாவது ஒரு தனிமைக்கு போயிடுவீங்க. அப்பப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, எதையாவது நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க, உங்களை நீங்களே தனிமையில் கொண்டு போயிடுவீங்க, அழுவீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு தனிமையில் உட்காந்து எதையாவது நினச்சி ஃபீல் பண்ணுறது, அழுறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஐசோலேஷன் நல்லது தான், தனிமையில் இருக்கிறது நல்லது தான். ஒரு மெடிடேட் பண்ணுறதோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான். பட் ரொம்ப அது ஐசோலேஷன் ஆகும்போது அது மென்டலி வந்து அது சரி கிடையாது. ஓகேவா? ஸோ கம்ப்ளீஷன், நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு அவங்க லைஃப்லேயே நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீஷன் மாதிரி அப்படி கூட சொல்லலாம். ஓகேவா? அவங்க லைஃப்பில் நீங்கள் கிடச்ச ஒரு முழுமையான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. அண்டு உங்கள் லைஃப்லேயும் வந்து எப்படின்னா, இந்த கம்ப்ளீஷன் மீன்ஸ் எப்படின்னா, நீங்கள் ஏதாவது உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணாலும் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ கரியர் வைஸ் வந்து நீங்கள் ஏதாவது வந்து ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ட்ரஸ்ட், நீங்கள் ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க. அண்ட் யாராச்சும் உங்ககிட்ட வந்து பழகுனா நீங்கள் அவங்கள ஈஸியாகவே நம்பிடுவீங்க. ஸோ அதான் இந்த ஐசோலேஷன் வந்திருக்கு. ஓகேவா? ஈஸியாக நம்பாதீங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்த்து பழகுங்க. ஓகேவா? ஸோ தேவையில்லாமல் யார்கிட்டயாச்சும் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி தான் உங்களை சஃபர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. ஓகே, மொராலிட்டி இருக்கிறது கரெக்டு தான், பட் ஈஸியாக அவ்வளோத்துக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் வந்து சில பேர் வந்து ஒரு முகமூடி போட்டுட்டு வந்து உங்ககிட்ட பழகுவாங்க, அதை வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களை அப்படி தான் பார்க்குறாங்க, நீங்கள் ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு பர்சன் அண்ட் நீங்கள் ஈஸியாகவே வந்து இன்னொருத்தங்களை ட்ரஸ்ட் பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சம் வந்து அந்த அன்பு கொடுத்தோன்னு சில பேர் உடனே ட்ரஸ்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குது.
கம்பேரிசன் அப்பப்போ கம்பேரிசன் பண்ணுறீங்க. உங்களுக்காக இருக்கட்டும், உங்கள் பர்சனுக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கான்வர்சேஷனில் கம்பேர் பண்ணுறது. நான் இப்படி, நீ அப்படி அப்படிங்கிற மாதிரியான சில கம்பேரிசன் இருக்குது. நான் எவ்வளோ ஒரு ஜென்யூனான கேரக்டர், நீ ஏன் இப்படி இருக்க? ஸோ அந்த மாதிரியான சில கம்பேரிசன் நடக்குது. ஸோ அந்த கம்பேரிசன் ஒரு நல்ல விஷயத்துக்கு கம்பேர் பண்ணுறதா இருந்தால் அது ஓகே தான். ஸோ தேவையில்லாமல் கம்பேர் பண்ணுறது வந்து அது நல்ல குவாலிட்டி கிடையாது கம்பேர் பண்ணுறது, ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்தால் மாற்றிக்கோங்க. சில பேர் வந்து தேவையில்லாமல் கம்பேர் பண்ணுவாங்க. நான் இப்படி இருக்கேன், நீ ஏன் இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள், ஹர்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கோங்க, ஓகே? கம்பேர் பண்ணாதீங்க. அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்களோடது. ஸோ நான் அப்போ இப்படி இருந்தேன், நீ என்கிட்ட அப்படி தானே நடந்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள், நான் நல்ல விதமாக நடந்துக்கிட்டேன், நீ என்ன அப்படி ஹர்ட் பண்ணல, ஸோ அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள். நோ திங்க்னஸ். அப்பப்போ வந்து எந்த ஒரு மைண்ட்லேயும் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் ரொம்ப பிளாங்க் ஆகிருவீங்க, ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. மைண்டில் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப தனிமையாக இருக்கிறது, பிளாங்காக அப்படி இருக்கிறது, எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே உட்காந்துருக்கிறது. ஸோ சம்திங், ஓகே? இந்த மாதிரியான சில குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. எதை பற்றியும் திங்க் பண்ணாது, சம்டைம்ஸ் வந்து யாரை பற்றியும் திங்க் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி சில குவாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மாற்றிக்கோங்க. அது வந்து அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டி கிடையாது. திங்க் பண்ணாமல் இருக்கிறது, நோ திங்கிங் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அது எப்போனா நம்ம ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரியான சில விஷயத்துக்கு போகும்போது, மெடிடேட் பண்ணும்போது தேவையில்லாத சில விஷயங்கள் வந்து நம்ம மைண்ட்லேருந்து போயிடும். அப்போ திங்கிங் இல்லாமல் இருக்கிறது நல்ல விஷயந்தான். பட் நம்ம ரியல் லைஃப்னு வரும்போது யாரை பற்றியும் எதையும் திங்க் பண்ணாமல் இருக்கிறது, ஐசோலேஷனில் இருக்கிறது, ஸோ அதெல்லாம் பேட் ஹேபிட், ஓகே? ஸோ அதெல்லாம் மாற்றிக்கோங்க. ஸோ நிறைய நெகட்டிவ் திங்ஸ் இருக்குது, ஓகேவா? ஓகே, இது நல்ல மெசேஜ் தான். ஸோ அப்பப்போ வந்து செப்ரேஷனுக்கு போயிடுறீங்க. அப்படின்னா எப்படின்னா மன அழுத்தத்துக்கு போயிடுவீங்க. ஏதாவது உங்களை வந்து யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பேசிட்டாலோ, இல்லை உங்கள் லைஃப்பில் ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவாக ஏதாவது நடந்துட்டாலோ வந்து உங்களை நீங்களே வந்து ஐசோலேஷனில் போய் ரொம்ப ஒரு மன அழுத்தத்துக்கு போயிடுவீங்க. ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு மனநிலைக்கு போய் யார்கிட்டையும் பேசாமல் உங்களை நீங்களே வந்து ஒரு இடத்துல அடைச்சி போட்ட மாதிரி நீங்களே அடைஞ்சிப்பீங்க. யாரை அடைச்சி போடணும்னா நீங்களே அடைச்சிப்பீங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ணிடுங்க, ஓகேவா? இது வந்து மென்டலி வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே செப்பரேஷன் வந்துச்சு, இங்கே நோ திங்க்னஸ், ஐசோலேஷன் சில விஷயங்கள், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. மொராலிட்டியாகவே இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு நல்ல கேரக்டர் இருந்தாலுமே ஐசோலேஷன், நோ திங்க்னஸ், செப்பரேஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப தேவையில்லாத குணம். அதாவது நான் மோசமான குணம்னு சொல்லலை, அது உங்களையே அழிக்கக்கூடிய ஒரு குணம், ஓகேவா? மன அழுத்தம், பிளாங்காக இருக்கிறது, மைண்ட் ஃபுல்லாக பிளாங்காக இருக்கிறது, தனிமையில் உட்காந்து எதையாச்சும் வந்து தனிமையிலே உட்காந்து அழுதுட்டுருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில குவாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கோங்க. அது வந்து தேவையில்லாத ஒரு குவாலிட்டி, ஓகேவா? அது வந்து உங்களையே வந்து சாப்பிட்றோம், பார்த்துக்கோங்க. உங்கள் மைண்டை சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரியான சில குவாலிட்டிஸ் இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. அண்ட் ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு பர்சன், உங்கள் பர்சன் வந்து அப்படி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட என்ன தான் இந்த மாதிரியான சில குவாலிட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சன். எதை எப்பப்போ ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப மெச்சூர்டாக வந்து எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க. பொறுப்பாக வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் செய்ய சொன்னால் நீங்கள் பொறுப்பாக பண்ணுவீங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து உங்களை விட எல்டராகவே இருந்தாலும் நீங்கள் அவங்கள விட எல்டர் மாதிரி ரொம்ப மெச்சூரிட்டியாக வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்லினஸ், யார் கூட பழகிறதா இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணிடுவீங்க. அதனால தான் இப்படி நான் சொல்கிறேன். யாராச்சும் வந்து உங்ககிட்ட ஒரு அன்பை கொடுத்தா நீங்கள் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிடுவீங்க, அவங்கக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லினஸாக வந்து பழகுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ரொம்ப அந்த நட்போடு பழகிறது, அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுறது, ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஹாப்பியாக பேசுகிறது, அவங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் வந்து அவங்கள ஹீல் பண்ணுறது, அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது, ஒரு ஃப்ரெண்ட் என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஸோ அந்த விஷயம் எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சன் சொல்கிறாங்க. எனிதிங், சரி, ஒன் மோர் கார்டு. ஸோ அப்பப்போ தனிமை தான். நான் இந்த பைல் சூஸ் பண்ணவங்க மேக்ஸிமம் வந்து தனிமையில் இருக்கிறதுக்கு தானே வாய்ப்பு அதிகம், ஓகே? டார்னிங், யாரோட பேச்சையும் வந்து நெகட்டிவ் திங்ஸ் வந்து மைண்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு மோஸ்ட்லி வந்து தனிமையில் தான் வந்து
டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ மெடிடேட் பண்ணுறது, இல்லை யார் என்ன சொன்னாலுமே வந்து அதை கண்டுக்காமல் இருக்கிறது, எந்த ஒரு டேக் கேரும் இல்லாமல் இருக்கிறது, அதாவது யார் பேச்சையும் வந்து கேர் பண்ணாமல் இருக்கிறது, தனிமையிலேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான சில குவாலிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து நம்மளோட லைஃப்பை பற்றியே யோசிக்கிறது, அதாவது நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம், என்ன பர்பஸ்க்காக பிறந்தோம், ஸோ அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக வந்து போகிறது. ஸோ அந்த மாதிரி சில தாட்ஸ் எல்லாம் வர்றது, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு மெடிடேட் நீங்கள் நிறைய பண்ணுறீங்க. ஸோ அது ஒரு நல்ல குவாலிட்டி. பட் பிளாங்காக இருக்காதீங்க, ஓகேவா? அப்பப்போ வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க, அப்பப்போ வந்து எல்லாருக்கூடையும் கொஞ்சம் பேசுங்க, பழகுங்க, பட் ஒரு லிமிட்டோட பழகுங்க, ஓகேவா? ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு பிரேக் த்ரூ நடந்திருக்கும், ஒரு ஹார்ட் பிரேக்கான ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஸோ அதுலேருந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டு மறுபடியும் அந்த மாதிரி நடக்காத அளவுக்கு ஒரு 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 பவுண்ட்ரி போட்டு பழகுங்க, ஓகேவா? ரொம்பவும் தனிமையாக இருக்குது அவ்வளோ நல்லது கிடையாது. ஏன்னா நான் ஃபுல்லாகவே வந்து தனிமையை தான் பார்க்குறேன், தனிமையிலேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஹெவி பேர்டன் அதையும் நான் பார்க்குறேன், ரொம்ப ஹெவி பேர்டன். நிறைய விஷயம் வந்து நீங்கள் சுமப்பீங்க, தேவையில்லாத ஒரு பாரத்தை சுமக்கிறது. அது வந்து மணி வைஸாக இருக்கட்டும், இல்லை வந்து எமோஷ்னல் வைஸாக இருக்கட்டும், தேவையில்லாத ஒரு பாரத்தை எப்பவுமே வந்து சுமந்துட்டுருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து விட்டுருங்க. உங்களோட பாரத்தை மட்டும் நீங்கள் சுமந்துக்கோங்க, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வந்து சுமக்காதீங்க. ஸோ அது உங்களை தான் சஃபர் பண்ணும், ஓகேவா? அண்ட் ரொம்ப ரூடாகவும் பேசாதீங்க. நான் அந்த மாதிரியான ஒரு சில குவாலிட்டிஸ் பார்க்குறேன். நீங்கள் மொராலிட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வந்து ரொம்ப ரூடாக பேசுகிறது, ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, அதட்டுற மாதிரி பேசுகிறது, அந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து மாற்றிக்கோங்க, ஓகேவா? ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் இதுதான். உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பொருந்திருந்தால் எடுங்க, பொருந்ததில்லைன்னா விட்டுடலாம், ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டிருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.